ஐயாவை பற்றி தேடிட்டே போனாங்க மற்றவங்களாம். நான் வந்து ஆமாங்க மெய் பொய்ங்கிறத பற்றி சொல்லி அது ஐயா சொல்ற அதான் புது வழி புதுமைங்கிறார். புதுமையாங்கிறார். மெய் விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கில்லை என்றார் மேலோர். நானோ பொய் விளக்கே விளக்கு என்று உட்பொங்கி வழிகின்றேன், இது ஒரு புதுமை என்றார். செய் விளக்கும் நண்பர் சென்னை நகர் நண்பர்களே செப்ப கேளீர். பெருமான் இங்க இருந்து சென்னை நகர் நண்பர்களுக்கு சொல்ற எழுதுறாரு. ஒரு கடிதத்துல இந்த கீழே இருக்குது, தண்ணீர் விளக்கறிஞ்ச சமயத்தை பத்தி கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு நாளடி ஒரு ஆசிரியப்பா எழுதி, நிலைமண்டல ஆசிரியப்பா தான் அதை எழுதி அதுக்கு அந்த கடிதத்துக்கு எழுதி அனுப்புறாரு. அது கடிதத்துல உள்ளதுதான் அந்த பாட்டு. அதுல இதை சொல்றாரு, மெய் விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கில்லை என்றார் மேலும். நானும் பொய் விளக்கே விளக்கு என்று பொங்கி வழிகின்றேன், இது ஒரு புதுமை என்றோம். செய் விளக்கும் நண்பர்கள் சென்னை நகர் நண்பர்களே செப்ப கேளீர். நெய் விளக்கு போன்றது தண்ணீரும் விளக்கறிந்தது நீ சந்நிதியின் முன்னே அப்படின்னு அந்த பாட்டை சொல்றாரு. ரொம்ப தெளிவா சொல்றாரு. எல்லாரும் வந்து மெய் எதுன்னு தேடிட்டு போனா, அதாவது மெய்யை விளக்கி மெய் விளக்கு என்று சொன்னால் மெய்யை விளக்கி கொண்டு இதுதான் மெய் இதுதான் மெய் இதுதான் மெய் என்று மெய்யை தேடி, அதாவது மெய்யை தேடி அல்ல, மெய் இது என்று கருதி அதை விளக்கி கொண்டு போனார்கள். அதாவது மெய்யை விளக்கி கொண்டு போனார்கள். நான் அவ்வாறு போகாமல் மெய்யை அறிவதற்காக பொய்யை விளக்கி கொண்டு போனேன். இது ஒன்றும் புதுமை இல்லையே. புதுமை சொல்லிட்டு புதுமை இல்லையேங்கிற புதுமை அன்றே அப்படிங்கிறாரு. அதாவது எப்படின்னா, ஒரு இடத்துல இது என் சதுர்தான் பெரிது என் சரித்திரத்தை நினைக்கல அதிசயம்ங்கிறாரு, புதுமைங்கிறாரு. ஆனா இந்த இடத்துல சொல்லிட்டு செய்யாதது யாரும் செய்யாதது செஞ்சுட்டு இது ஒண்ணு, ஏன்னா பொய்யில ஒரு சொல்றாரு, நான் பொய்யத்தான் விளக்கினேன். எது பொய்? இப்ப நிறைய இருக்குன்னு வச்சுங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு நிறைய பொருள் இருக்கு. இதுல எது, அதுல ஒரு பொருள் மெய்யான ஒரு இது செஞ்சுக்கிறீங்க, பாக்கெல்லாம் போலி. அதுல எது போலிங்கிறத எல்லாம் கண்டுபிடிச்சு தள்ளுனீங்கன்னா கடைசியா எஞ்சி நிக்கிறது எது? ஆட்டோமேட்டிக்கா மெய் நிலைக்கு வந்து. ஆனா அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, மெய் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. மெய் எது பாக்குறதெல்லாம் மெய். எது நினைக்க இது மெய்யா இருக்குமோ, அது மெய்யா இருக்குமோ, இது மெய்யா இருக்குமோ, அவங்க எதை பார்த்தாங்களோ அதுதான் மெய்யின்னு நிலைப்பாடு கொண்டாங்க. அதுல நின்னாங்க. அதனால உண்மையான மெய்க்கு போக முடியல. நான் உண்மையான மெய்யை கண்டுபிடிக்கிறதுக்காக பொய் அனைத்தையும் விளக்கினேன். பொய் விளக்கம், அதாவது எதெல்லாம் பொய் என்பதை விளக்கம் பெற்றுக்கொண்டே சென்றேன். அந்த விளக்கத்தை பெற்று செல்ல செல்ல அது என்ன ஆச்சு, மெய் இடத்துல ஆட்டோமேட்டிக்கா என்னை கொண்டு போய் நிலைப்பாடு கொண்டேன். அது மெய்யில என்னை தக்க வச்சுட்டு நிலைநிறுத்திட்டு மெய்யை கண்டேன் மெய்யை கண்டேன் சீதையங்கள் கண்டேன் மெய்யை. இது ஒண்ணும் அதிசயம் இல்லப்பா. அதனால மெய் விளக்கு போன்று தண்ணீரும் விளக்கிருந்தது சந்நிதி, சாமி சந்நிதி. மெய் விளக்கு மாதிரி தண்ணீரும் விளக்கிருந்துச்சு. தயவுனால நான் எரிச்சேங்கிறாரு. தண்ணீருங்கிறது தயவு, தண்ணீர் மிக குளிர்ச்சியான தன்மைன்னு அர்த்தம் தண்ணீர் என்றார். அதனால கண்ணார நீர் விட்டுன்னு சொன்னால தயவு ஏற்படுறது. அதே மாதிரி இது ஞான சரியிலையும் சொல்லுவார், நினைந்து உடம்பு நனைந்து எதுல உடம்பு நினைக்கணும்? கண்ணீர் அப்படின்னு அதுல சொல்றாரு. கண்ணீருங்கிறது இந்த கண்ணில இருந்து வடிகிற தண்ணி வந்து உடம்ப நினைச்சதுன்னு அர்த்தமா? அப்படியே நான் முதலே சொன்ன கருத்து ஏற்பட்டதுக்கு பிறகு கண்கள்ல கண்ணீர் வராது. அது மனம் சம்பந்தப்படும் போதுதான் கண்ணீரானது வரும். மன உருக்கம் ஏற்படும் போது கண்ணீர் வரும். ஆன்ம உருக்கம் வரும்போது கண்ணீர் வராது. ஆன்ம உருக்கம் அளவலாவிய அளவில மிகப்பெரிய உருக்கம், அதாவது அளவலாக பரந்த தயவு. மனத்துல ஏற்படக்கூடிய உருக்கம் சிறிய அளவுல இருக்கும்.
குறைவு ஏகதேசம் குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட அளவுல குறிப்பிட்ட நிலையில தான் அது தோன்றும், அதோட நின்றுடும். ஆனா ஆன்ம உருக்கம் என்பது விசாலமானது. அது தோன்றிட்டுனா எப்போதுமே இருந்து கொண்டிருக்கும், டக்குன்னு உடனே வரும், பார்த்த மாத்திரத்துல வரும். அது கருத்துக்கு வந்தவனுக்கு உலகத்துல ஒரு இடத்துல இருந்த இடத்துல இருந்து கொண்டு உலகத்துல பொது நிலையில எல்லாரிடத்துலயும் தயவு வந்து அவரிடத்துல தயவு தோண்டி கொண்டே இருக்கும். அவங்களை நினைக்கும் போதெல்லாம் அந்த சங்கல்பம் அவங்க இடத்துல உண்டாகும். அவங்க நினைத்த மாத்திரத்தில் அந்த சங்கல்பம் ஏற்படும். அப்போ அவங்கள்ட்ட அந்த இது ஏற்படும், அந்த உருக்கம் ஏற்படும். அது ரொம்ப பெரிய நிலை, அதுதான் வரணும். அந்த விரிவை தான் ஐயா சொல்ற இடம். அதனால அதை கண்ணீர், அதாவது உடம்பு நனைந்து தத்துவங்கள்லாம் அதுல குளிர வைக்கிறார். தயவுல அதை குளிர வைக்கிறார். ரொம்ப வித்தியாசமா பெருமாள் ரொம்ப எளிமையாகவும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு உலகத்துல ஒரு நிலையை சொல்லவும், ஆண்டவன் உண்மையான கடவுளை நமக்கு தெரிவித்து அவன் மயமா ஆகி அந்த நிலையை பெறுவதற்கும் உலகத்துக்கு பகிரங்கமா நமக்கு எல்லாம் சொன்னவங்க. பகிரங்கமா சொன்னாலும் அதுல உணவு வச்சுதான் சொல்றாங்க. ஆனா உணவு தெரிஞ்சதுக்கு பிறகு அது எளிமையாயிடுது. எளிமைங்கிறது தெரிஞ்சாதான், தெரியாதுன்னா ஒன்றும் சரியா